Good morning, champion. Introduce yourself. My name is Karthik. I am from Karpuan College of Engineering. இப்போ நம்ம கிட்ட சை கொடுத்துருக்காங்க. சைனா யாரு? Sina potential function. சைனா ஸ்டீம் ஃபங்க்ஷன். Steam function. இப்போ நம்ம பை கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி பாப்போம். Yes, சோ ஃபர்ஸ்ட் வந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். u equal to minus do psi by do y. y ஐ பொறுத்து இன்டகிரேட் பண்ண டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 2x. சரி 2y. இல்ல மைனஸ் சரி இது இப்படி எடுத்துரும். தென் b V is equal to do psi by do x. அதே போல பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு u Potential function do pi by do x. V is equal to minus do pi by do y. சோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றோம். சரியா? ஈக்குவேட் பண்ணா காச்சி ரைமான் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? do pi by do x equal to do pi by do x equal to do psi by do y. do pi by do y equal to Do pi by do y is equal to minus do psi by do x. இப்ப சை கொடுத்திருக்காங்க. y ஐ பொறுத்து இன்டகிரேட் டிஃபரன்ஷியேட் பண்ணா psi அதே சை minus 2y. அவ்வளவுதான். இத x ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 2x plus 2x plus 2x ஆல்ரெடி அங்க ஒரு மைனஸ் இருக்கு. சரியா? minus இருக்கு. அதான் இது. இப்ப நமக்கு தெரிஞ்சிச்சு do pi by do x also equal to minus 2y. சரியா? சோ நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். இங்க d pi ஆ மாத்துறோம். இங்க minus 2y dx ஆ மாத்துறோம். இன்டகிரேட் on both side. So அப்ப therefore phi equal to minus 2 dx பொறுத்தா இப்ப y வந்து கான்ஸ்டன்ட்னால இப்ப 2y x பிளஸ் இங்க வந்து x பொறுத்து இருக்கனால நமக்கு வந்து இட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் y. சரியா? இதான் வந்து நமக்கு இப்ப இங்க போடுறோம். இது பண்ண வச்சுக்கீங்களேன். d pi equal to minus 2x dy. இதை இன்டகிரேட் பண்ணா minus 2xy. இது y இருக்கனால இங்க ஃபங்க்ஷன் ஆஃப் x. சோ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்குது. சரியா? ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கணும் அப்படின்றது இது. அப்ப இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸும் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யும் வந்து எப்ப ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அது கான்ஸ்டன்டா இருந்தா தான் ஈக்குவலா இருக்கும். அவர் ஆன்சர் இஸ் இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே. சோ இத பொறுத்து பண்ணும்போது f of x வரும். இத பொறுத்து பண்ணும்போது f of x பொறுத்து பண்ணும்போது f of y வரும். சோ ரெண்டுமே எப்ப ஈக்குவலா இருக்கும்னா when f of x equal to f of y அப்படினா when it is constant. அதான். சோ என்ன லேர்ன் பண்ணீங்க? சோ இதுல என்ன லேர்ன் பண்ணோம்னா நமக்கு ஸ்டீம் ஃபங்க்ஷன் ஒரு லைன் கொடுத்திருக்காங்க x² - y² ன்னு. அத வச்சு நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டீம் ஃபங்க்ஷன் வச்சும் பண்றோம், பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வச்சு பண்றோம். ஃபர்ஸ்ட் காச்சி ரைமான் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். அது ஜெனரலா நம்ம ஃபார்முலா ரீகேப் பண்றதுக்கு ஆயிட்டோம். இது இங்க தேவையில்ல. இப்போ நமக்கு தேவையான காச்சி ரைமான் ஈக்குவேஷன். காச்சி ரைமான் ஈக்குவேஷன் வச்சு ரெண்டுமே ஈக்குவேஷன் எழுதி ரெண்டுத்தையுமே ஈக்குவேட் பண்றோம். ஈக்குவேட் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு -2y -2x -2y -2y ன்னு வரும். அத அதுக்கு அப்புறமா நம்ம வந்து இன்டகிரேட் பண்றோம். இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு π = -2yx f of y வரும். ஏன் f of y போறோம்னா இங்க x ஐ பொறுத்து இன்டகிரேட் பண்ணால y எழுதுறோம். இங்க வந்துட்டு y ஐ கொடுத்து இன்டகிரேட் பண்றதால நம்ம x எழுதுறோம். ரெண்டுமே π சேமா இருக்கிறதுனால நம்ம காமன் டேர்ம் வந்து இங்க -2xy இருக்கு, இங்க -2y இருக்கு. அப்ப ஒரு வாட்டி எழுதிக்கிறோம். சோ இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும்னா அது வந்துட்டு கான்ஸ்டன்டா இருக்கும்போது மட்டும் தான் ஈக்குவலா இருக்கும். அப்ப our final answer is இதுதான். சரியா? சோ இன்னைக்கு ஸ்டீம் ஃபங்க்ஷன்ல இருந்து சைய எப்படி பையா மாத்தணும்னு கத்து கொடுத்த டெக்னிக்கல் சாம்பியனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்.